வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டிரைவிங் ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்தியூர் டு கடம்பூர் வரைக்கும் அங்கே ஒரு வந்துட்டு, அதாவது இந்த வீடியோ வந்துட்டு ரெண்டுமே மிக்சடான வீடியோவாக இருக்கும். டிரைவிங்கும் இருக்கும், தென் வந்துட்டு சாமி தரிசனம் செய்கிற கூட ஒரு வீடியோவாகவும் இருக்கும். அங்கே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது, ஸோ அங்கே தான் போகலான்ட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு காரில் கிளம்பியிருக்கோம் அந்தியூர்லேருந்து. இப்போது நம்மளோட டிரைவிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரிப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அந்தியூரில் இருந்துட்டு 4 ரோட்லேருந்து ரைட் சைடு திரும்பினோம்னா அதில் இருந்துட்டு கடம்பூர் ஃபாரஸ்ட்டு, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு, கடம்பூர் திக் ஃபாரஸ்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு இந்த கோயில் வந்துட்டு எப்படின்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போயிருக்கோம். பட் இப்போ அங்கே விக்கிரகம் இருக்கா என்ன அப்படிங்கிறது கூட தெரியாது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போனது. இப்போ மறுபடியும் போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஏன்னா சபரிமலை போகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. இப்போ வந்துட்டு நிறைய இந்த கோவிட்டில் வந்துட்டு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகிட்டுருக்கு. ஸோ கொரோனா டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் சம்திங் போவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்துட்டு கிளம்பி இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனையாவது போய் தரிசனம் பண்ணிட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அந்தியூரில் இருந்துட்டு ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்திங் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இப்போது கிட்டத்தட்ட 4 ரோடு வந்தாச்சு. 4 ரோட்டில் வந்துட்டு பூஜை பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி கடையை தேடி பார்த்து எங்கேயாவது ஒருங்கட்டலாமா? ஓகே, திங்ஸ் வாங்குறதுக்கு 4 ரோடு வந்தாச்சு. ஓகே, பூஜை பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த 4 ரோட்லேருந்து ரைட் சைடு திரும்பி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், ஃபஸ்ட்டு அந்த கோவில் இருக்கா என்ன அப்படிங்கிறதே ஒரு டவுட்லேயே தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம், டவுட்லேயே தான் போயிருக்கோம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அதை தாண்டி வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னாவே கடம்பூர் வந்துடும். அதிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போனோம்னா, சப்போஸ் கோயில் இல்லைன்னா மேலே கடம்பூர் மட்டும் போயிட்டு அந்த பிளேஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரெண்டுமே மிக்சடு. டிரைவிங்கும் இருக்கும், ட்ரிப்பும் இருக்கும், தென் வந்துட்டு ஒரு சாமி தரிசனம் செய்கிற மாதிரியும் இருக்கும். நிறையா பேர் வந்துட்டு சபரிமலை போக முடியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், போக முடியலன்னு ஃபீல் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இங்கே வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சாமி வந்துட்டு அப்படி இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் லெஃப்ட் சைடு அப்படியே தனியாக வந்துட்டு இருக்கும். யார் வேணாலும் போய் சாமி கும்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, அப்படியே ஏகாந்தமாக தனியாக சாமி உட்காந்துருப்பார். பார்க்கலாம். இப்போது இதோ நம்மளோட அந்த கடம்பூர் ஃபாரஸ்ட்டு, அந்த ஹில்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே ஒரு பெரிய கோவில் இருக்கும் போல் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தேடி வந்த கோவில் இருக்கா என்னன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு அதை போய் பார்ப்போம். அது ஒரு கோவில் கூட இல்லைங்க, ரோட்டு ஓரத்தில் அப்படியே வந்துட்டு ஒரு திட்டு மேலே ஐயப்பன் இருக்கும். ஐயப்பன் விக்கிரகம் மட்டும் இருக்கும். ஒரே ஒரு விக்கிரகம் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இதை நம்பி வந்துட்டு பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஹில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு செக் போஸ்ட்டு தானோன்னா ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும், திக் ஃபாரஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1700 ஹெக்டேர் பரப்பளவுள்ள ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த சத்தியமங்கலம் கடம்பூர் ஃபாரஸ்ட்டு. இப்போ ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே புலிகள் காப்பகம், வனவிலங்கு காப்பகம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த டூரிஸ்ட்டு வரவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் இருந்து வந்துட்டு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் போனோம்னா நம்ம வந்துட்டு அவங்க ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளெல்லாம் கூப்பிட்டு போய் சுற்றி காமிக்கிறதா சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. வீக்லி சண்டே சாட்டர்டே அப்படியெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் அந்த ட்ரிப்புக்கு கூட போகிறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏரியாவில் தான் கோவில் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம்.
அநேகமாக இன்னும் 2 பெண்டு ஏற வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு கூட ஓரளவுக்கு பெருசு பண்ணிட்டாங்க, அகலப்படுத்திட்டாங்க. இவ்வளோ அகலம் கிடையாது ஃபஸ்ட்டு ரோடு. ஸோ இப்போது அகலப்படுத்துறதுனால இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துலேயே இருந்துச்சு. ஸோ இருக்கா என்னன்றது தெரியல. அப்பா இருக்குதுங்க, இங்கே தான், இதே பிளேஸ் தான். இறங்கி பார்ப்போம். இந்த இடத்துல தாங்க நாங்கள் வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் வந்தோம். பட்டு பார்த்துட்டோம், இருக்குது. சேம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ஷீட்டு கூட கிடையாது, வெறும் விக்கிரகம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த நந்தி சிலையெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க போல். இவரை பார்க்கத்தாங்க வந்தோம். அப்படியே சூப்பராக ஏகாந்தமாக உட்காந்துருக்காரு. யோக நிலை, யோகாசனமூர்த்தி. சின்ன விக்கிரகம்தான். இல்லை மேலே மஞ்சள் கொட்டி வச்சுருக்காங்க. அநேகமாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது குலதெய்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கீழே வந்துட்டு பெரிய சாமின்னு சொல்லிட்டு இதுக்கு நேர் பின்னாடி அந்த சைடில் கீழே வந்துட்டு கோவில் இருக்கிறதா சொன்னாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஓகே, நாங்கள் அபிஷேக ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ சாமிக்கு வந்து அபிஷேகம் நிறையெல்லாம் வாங்கலைங்க. இளநீ, பன்னீர், திருநீர், ஒரு 3-4 அபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ஐயா ஐயப்பா எங்கள் மெய்யும் நெய்யும் நீயப்பா, அதல விதல சுதலர சாதல மகாஜல பாதாள ஆதி சப்தலோகமும் 7 மாளிகையாக்கி சபரிமலையாம் ராஜமண்டபத்தில் அவுகாசனமிட்டு செம்முத்திரை காட்டி நீலவெளிகளும் விலைமதிப்பில்லா புன்னகையும் கொண்டு நெய்யபிஷேகம் மேனியில் வடிய மாயத்திரை அகற்றி ஞான நிலை தந்தருள யோக நிலை கொண்ட பகவானே ஐயப்பா, அபயம் அருளும் உன் வலக்கரத்தில் நிமிர்ந்து நின்றிருக்கும் அந்த 3 விரல்களும் அந்த மும்மூர்த்திகளும் நானே என்குதோ, பதியாமல் பதியும் பாதங்களுடன் உன் அமர்ந்த கோலம் உடனே எழுந்து வருவேன் என்குதோ. ஐயப்பா, உன்னை கண்ணாரக் கண்டதும் கடந்து வந்த கரடு முரடான பாதையின் பிரம்மாண்டம் மறைந்ததே. மீண்டும் மீண்டும் இந்த மலை ஏறி வரும் வரம் கேட்டு எங்கள் உள்ளம் உருகி கெஞ்சுதே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நந்தியம்பெருமானை இருபுறமும் வாகனமாக வைத்துக்கொண்டு இங்கே இந்த ஐயப்ப விக்கிரகம் ஏகாந்தமாக இருக்குது. யாரும் கேட்பாரில்ல, நம்ம பாட்டுக்கு வரலாம், சாமி கும்பிட்டு போகலாம். ஸோ சபரிமலை போக முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விநாயகர் இருக்கார். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலுமை கிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வள்ளல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் அல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் விற்றிருக்கும் கணபதியை கைத்துள்ளதல்லால். கீழே ஒரு சிவன் விக்கிரகம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் நாங்கள் வரும்போது இதெல்லாம் இல்லை. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தியத்தின்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. நாங்கள் வீட்டிலேருந்தே பொங்கல் பிரசாதம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பிரசாதம் படைச்சாச்சு. இப்போ சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் மகா நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி. நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ தீப ஆராதனை. மூஷிக வாகன மோதகஷ்ட சாமரகர்ண விளம்பிர சூத்ர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரசாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமான்மியம் விப்ரபூஜ்யம் விஸ்வபந்தம் விஷ்ணுசம்போ பிரியம் சுதம் சுப்ரப்பிரசாதனரதம் சாஸ்தாரம் பிரணமான்மியம் மத்தமாதங்க கமனம் காருண்யாமிருத பூஜிதம் சர்வவிக்னஹரம் தெய்வம் சாஸ்தாரம் பிரணமான்மியம்
अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्चत्रुविनाशनम् अस्मत्ष्टप्रसादारं शास्तारं प्रणमाम्यहं पाण्ड्येशवंशशिलभं केरले केलिविग्रहम् आर्तत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहं पञ्चरत्नाख्यमेतत्यो नित्यशुक्लपरेल नरहर्ष प्रसन्नो भगवान् शास्तावसतिमानसे स्वतन्धीर्मातापितारुत्रो विजगतं शास्तारम् अहं वन्दे भूतनाथं महावैद्यम् ओम श्री भूतनाथ सदानंद सर्वभूततयावर रक्ष रक्ष महाबाहो शास्त्रे दिव्यं नमो नमः भूतनाथाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो धर्मशास्त्रा प्रचोदयात् ஓகே சுவாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு மேலே ட்ரிப்பு. ஓகே, மேலே வந்துட்டு கொஞ்சம் பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக போகிறோம். ரோடெல்லாம் நல்லாவே அகலப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டெலாம் இவ்வளோ பெரிய ரோடு கிடையவே கிடையாது. இப்போ ரோடு நல்லாவே அகலப்படுத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப சிங்கிளாக இருக்கும் இந்த ஏரியா. பர்கூர் இந்த சைடு அந்தியூர்லேருந்து போகிற இந்த ஹில்ஸை விட வந்துட்டு இந்த ஹில்ஸோட ரோடு கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. சைட்லலாம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. திக் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்டட் ஆகிடுச்சு. இப்படியோ சபரிமலை போக முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகலாம். இங்கே வர்றதுக்கு காரில் தான் வரணும், பைக்கில் தான் வரணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. பஸ் வசதியும் இருக்குது. சத்தியமங்கலம் 4 ரோட்டில் இருந்து பஸ் வசதி இருக்குது. பட் டைமிங்க்கு பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அடிக்கடி பஸ் இருக்காது. ஒரு 1 hour, ½ hour ஒன்ஸு அந்த மாதிரி பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பைக் ரைடர்ஸ் கூட போகிறாங்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வந்துட்டு அப்படியே அந்த மலையோட பாறையிலேயே வந்துட்டு ஒரு அம்மன் விக்கிரகம் இருக்கும். அம்மனை வந்துட்டு அந்த பாறையிலே செதுக்கி வச்சுருப்பாங்க. மல்லிகார்ஜுனா சாமி, மல்லிகை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டோம். அப்படியே அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் பாருங்கள், மேலே போக போக ரொம்ப சின்னதாகிடுச்சு. அந்த அடுத்த ஹில்ஸோட வியூஸ் தெரியுது நல்லாவே. இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய கொடிவேரி டேம் வியூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு. கொடிவேரி டேமோட வியூ வந்துட்டு நல்லாவே தெரியும் இங்கேருந்து பார்த்தா. இன்னும் 2 பெண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஐயோப்பா, எப்போ ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு வரது இல்லையா? அப்படியே கொஞ்சம் ரிவேஸ் வந்துடலாம். ஓகே, அவங்க போயிட்டாங்க. பாருங்கள், இப்போல்லாம் ரோடு ரொம்ப வந்துட்டு சின்னதாகிடுச்சு. மேலே ஏற ஏற இங்கெல்லாம் ரொம்ப சின்ன ரோடாகிடுச்சு. ஸோ லாரி பஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கூட கிராஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போது எப்படி ரிவர்ஸ் பண்ணோமோ அந்த மாதிரி ஓரங்கட்டி தான் அவங்கள வந்துட்டு அனுப்ப முடியும்னு நினைக்கிறேன். இப்போது தெரியுங்க, டேமோட வியூ இப்போ நல்லாவே தெரியும். பாருங்கள், அந்த அடுத்த ஹில்ஸ் தெரியுது.
இங்கேருந்து இறங்கி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு இடம் பார்த்து அப்படியே கொஞ்சமாக லெஃப்டில் ஓரங்கட்டுறீங்களா? அது அங்கே தெரியுதுங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரியே தெரியுது. எஸ், அது அங்கே தெரியுது. அதுதான் வந்துட்டு கொடிவேரி டேமோட வியூ. அங்கே தண்ணி தெரியுது, லைட்டாக தான் தெரியுது இந்த ஏரியாவிலேருந்து. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா தான் நல்லா தெரியும். கொஞ்சம் தூரத்தில் அந்த பிளேஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். புலிகள் ஜாக்கிரதைன்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம வர டைமுக்கு புலி யானைக்கு இது ஏதாவது வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பட் இந்த மதிய டைமில் எதுவும் வராது. இப்போ வந்துட்டு டைம் கரெக்டாக 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் பாருங்கள், இந்த பாறையிலே வந்துட்டு சாமி வந்துட்டு வச்சுருப்பாங்க. இல்லையா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இதோ இந்த பிளேஸ் தான், இதோ இங்கே தான் இருக்குது அந்த சாமி. மல்லிகை அம்மன். ஓ, இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க போல் இருக்கு. இதுதாங்க அந்த சாமி, மல்லிகை அம்மன். மேலேருந்து ஃபால்ஸ் மாதிரி இல்லை, இது சம்திங் மேலேருந்து அப்படி தண்ணி மட்டும் வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி வேணால் நல்லா சமயம் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே ஒரு டெக்னிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே வந்துட்டு மேலேருந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கு. இங்கே பாறையில் ஓட்டை போட்டு அதில் வந்துட்டு பிவிஎஸ் பைப் ஒன்று ஜாயின் பண்ணி இதோ வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக
செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அங்கே கீழெல்லாம் ஃபால்ஸ் கொட்டிகிட்ருக்கு. இங்கே வேற நிறையா மங்கீஸ் இருக்குது, அவங்களுக்கு வாழைப்பழம்லாம் கொடுத்துடலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ட்ரிப்பு போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள்.